சொன்ன ஏடாக வடமேறு வெப்பாக வெங்கூறு எழுத்தாணிதல் கோடாக எழுதும் பிரானை பணிதன்பு கூறுவாமரோ உண்டனித்தம் என்று சொல்லி தொண்டனித்தம் என்று சொல்லி பானை தாளம் சித்தோடுக்கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பம்பையோடு சிந்து புகழ் கங்கை திறப்புடனே பாட உங்கள் தங்கை மைந்தன் ஜனையை நாங்கள் பாட வந்த மக்கு துணை தமிழரசி அந்த வடிவழகி வந்தமக்கு துணை புரிவாய் தமிழரசி மகளே வடிவழகி பாதம் போற்றி கடலை அடகு கொண்ட இந்த நில உலகில் ஆமா இயற்கை மலை அருணாக அமைந்து ஆஹா கண்டவர் களிப்படையவும் விண்ணவர் வாழ்த்தவும் மண்ணினர் போற்றவும் எண்ணியவர்கள் மகிழும்படியாகவே சரி வளம் குளிக்கும் பாரத பூமியில் ஒன்று மனிதனை நெறிப்படுத்துவதற்காகவே இரண்டு இதிகாசங்கள் தோன்றியது. என்னம்மா? ஒன்று ராமகாவியம், சரி, மற்றொன்று மகாபாரதம். கங்கையின் மைந்தன் பீஷ்மர் என்ற தலைப்பு இருக்கின்றதே கதை பாரதத்திலே முன்பகுதியாகும். இந்த கதையின் கதாநாயகனே பீஷ்மர் தான். சரி, அவருக்கு காங்கேயன் என்ற பெயர். இவர் சாதாரண வீரன் அல்ல, இமயத்தையும் தோள் கண்டு எழுப்பக்கூடிய ஒரு மகாவல்ல. தன்னுடைய தந்தையினுடைய சிற்றின்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணம் செய்யவர். பிரம்மச்சாரிய விரதம் இருந்தவர். அவர் சாகு வரை ஒரு அரசு துறவியாகவே வாழ்ந்து காட்டியவர். அந்த மாவீரனுடைய சரித்திரத்தை இன்று உங்கள் மத்தியிலே சமர்ப்பணம் செய்கின்றோம். பிரதீபன் என்ற கூடிய சந்திரகுலத்து மன்னன் கலந்தை என்னும் பீமராசனுடைய மகளை மணந்து அவர்களுக்கு தேவாவி சந்தனு என்ற இரண்டு மைந்தர்கள் இருந்தார்கள். அப்படியா? அதிலே தேவாவி என்பவர் சிறு பருவத்திலேயே இறந்து விடுகின்றார். சரி, இல்லறத்தை வெறுத்து துறவியாகவே வாழ துடிகின்றார். தவம் செய்ய போகின்ற பொழுது சரி அதை இளையவனாகிய சந்துரு மாமன்னன் மட்டுமே ராஜ்யத்தில் இருந்தார். அப்படியா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னம்மா? வீரமிக்க தீரனான சந்தனும் போரில் வெற்றி கண்டு விளங்குகின்றார். போரில் வெற்றி கண்டு விளங்குகின்றார். எதிர்த்தவரை நாசம் செய்யும் மாமன்னனோ எட்டுக்கு புகழும்படி ஆட்சி செய்தார். சந்தனு மகாராஜன் ஒரு நாள் தனது படை வீரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சரி வேட்டையாடுவதற்காகவே கானகத்திற்குள் செல்கிறார். அப்படியா? மன்னன் தண்ணீர் தாகம் எடுத்த உடனேயே கங்கை கரையோரமாகவே தாகம் அருந்துவிட்டு சரி அக்கரையோரமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆற்றங்கரையிலே அவர் கண்ட காட்சியை நாம் என்ன சொல்ல? என்னம்மா? கங்கை நதி தீரத்திலே அழகான ஒரு பெண்ணை காண்கின்றார். கண்டவுடனே அதிர்ச்சி ஆகின்றார். சரி, கங்கை நதிக்கரை ஓரத்திலே கண்ணி மங்கையின் அழகை கண்டார். நதிக்கரை ஓரத்திலே
பார்த்த உடனே அதிர்ச்சியாகி விடுகிறது. ஆஹா, பெண் அல்லவா? இது பெண்ணா அல்லது அழகு தேவதையா? தங்கை சிலாட்டம் இருக்கின்றாளே. அவள் பக்கமாக திருந்து, பெண்ணே நீ யாரம்மா? எங்கிருந்து வருகிறாய் தாயே? மன்னா, என் பெயர் பகீரதி. அப்படியா? அழகான திருமாலின் மகள் நான். பிரம்மதேவனுடைய சாபத்தினாலேயே பூலோகத்திலே நான் பெண்ணாக வந்து பிறந்திருக்கின்றேன். சரி, அது மட்டுமல்ல. என்ன? பெண்ணே, நான் உன் மீது நான் ஆவல் கொண்டிருக்கின்றேன். ஆசையாகி விட்டது. என்னை மனம் புரிவாயா? என்ன சுவாமி இது? என்ன திடீர்னு பார்த்த உடனே இந்த அளவுக்கு வந்துட்டீங்க? இப்பதான் பார்த்தீர்கள், பார்த்த உடனே திருமணமா? என்ன இது? 56 தேசத்து அரச மன்னர்களுக்கும் நான் அதிபதியாக உள்ளவன். ஆமாம்மா. 8த்துக்கு பாலகன் நடுங்கக்கூடிய வல்லமை பெற்றவன். வீராதி வீரன். என்னை மனம் புரிவாயா? ஆஹா, சரி. சந்திரகுல திலகம் என்கிறீர்கள், நான் சம்மதிக்கின்றேன். சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? சந்திரகுல திலகனே நீ அன்னைப்படி நடந்திடுவே. ஆனால் ஒரு நிபந்தனை தான். அருகே ஒரு வாய்ப்பினையே. ஆனால் ஒரு நிபந்தனை தான். ஆனால் ஒரு நிபந்தனை தான். அன்பாக சொல்லிடுவே. ஆனா ஒரு நிபந்தனை தான். ஆனா ஒரு நிபந்தனை தான். அன்பாக சொல்லுகின்றேன். என் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை எல்லா குழந்தைகளை கண்டவர்கள் வியக்கும்படி கைனாலே கொலை செய்வேன். கண்டவர்கள் வியக்கும்படி, கண்டவர்கள் வியக்கும்படி கைனாலே கொலை செய்வேன். கண்டவர்கள் வியக்கும்படி, கண்டவர்கள் வியக்கும்படி கைனாலே கொலை செய்வேன். எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, சரி, அந்த குழந்தைகளை நான் கொன்று விடுவேன். சம்மதம் என்றால் நான் திருமணத்திற்கு சரி. அதை கேட்ட மன்னனுக்கு பெண்ணின் மேல் இருந்த ஆசையினாலையும் ஆவலினாலையும் எத்தனை பிள்ளைகளை கொன்னாலும் பரவாயில்லை, நமக்கு இவதான் மனைவி என்ற முடிவுக்கு வந்து விட்டார். என்ன செய்வது? பெண் அல்லவா? ஆமா. சரி, உடனே சம்மதித்து பகீரதியை திருமணம் முடிப்பதற்கு ஏற்பாடாகின்றது. சரி, மங்கையர்கள் 1000 பேர் வாழ் தொழில்கள் சொல்லி சங்கம் ஒலித்தெழுந்து சந்தக்கவி பாடி நின்றார். மனம் முடித்தார் மங்கையான கங்கை தன்னை. மனம் முடித்தார் மங்கையான கங்கை தன்னை. மன்னனான மாமன்னனும் சந்தனும் இல்லறத்தில் இன்புற்று வாழ்கின்றார் இருவரும் இணைபெறியாமலே. சரி, அந்த இல்லற வாழ்வின் அடையாளமாக ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று கிடைக்கும். பார்த்து கொடுத்து வைத்தவர்கள். தலைநாளையில ஆம்பளை பிள்ளைன்னா கேட்கவா வேணும்? நம்மளுக்கு தான், நமக்கு தான் குழந்தை பிறந்த. அடடா, அப்பிள்ளையை சீரும் சிறப்போடு வாழ்ந்தார். சரி, வருவான் என்று எண்ணி பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. என்னக்கா? பிறந்த ஒன்று ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. தோழியை அழைத்து, சரி, இவனை கங்கையில் வீசிவிடு என்றார். இப்படி 7 வருடத்திற்கும் 7 குழந்தைகளை பெற்று 7 குழந்தைகளையுமே கங்கை ஆற்றிலே போட்டு விட்டார். 8வது பிரசவிப்பதற்காகவே சரி பெண்ணளவள் தடுமாறி கொண்டிருக்கின்றார். உடனே மன்னனுக்கு மனவேதனை ஆகிவிட்டது. இந்த 8வது குழந்தையாவது எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டாம். சந்திரகுலம் தழைக்காமல் போய்விடுமே. ஆகவே பிரசவித்த வீடு என்று கூட பார்க்காமல் உள்ளே பளபளன்னு நுழைய ஆரம்பித்து விட்டார். சரி அம்மா, உன் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த குழந்தையை என்னிட்ட எப்படியாவது கொடுத்துடணும். இந்த குழந்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதை மட்டும் என்னை கேட்காம, நான் வாசல தான் நிப்பேன், என்னை கேட்காம போயிடாத என்று சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே திக்கென்றது. என்னடா ஒரு வார்த்தையும் அப்படி வார்த்தை பேசாதவர் இப்படி பேசுகிறாரே, என்ன செய்வது என்று பெற்ற மகன் தனை எடுத்து அழுது நின்றார். பெற்ற மகன் தனை எடுத்து அழுது நின்றார். மாதரசி காலடியில் மண்டியிட்டு வணங்கி நின்றார் மாமன்னனும். மாதரசின் காலடியில் மண்டியிட்டு புலம்புகின்றார். சந்திரகுலம் தழைப்பதற்கு தந்திடுமாய் சிறுவனையும் உந்தனுடைய கிருபையினால் ஒரு குழந்தை என் வசமே. சந்திரகுல வேந்தனாக கழிவைத்து வளர வேண்டும் என் குலம்தான். சந்திரகுல வேந்தனாக தளிர்விட்டு வளர வேண்டும். உனக்கு கொடுத்த வாக்கை மீறிவிட்டேன் என்று என்னை எண்ணி விடாதே தாயே. ஆமாம்மா, இந்த சந்திரகுலம் தழைப்பதற்கு எனக்கு ஒரு குழந்தையை பிச்சையாக கொடுத்து விடு. வாரிசு வேண்டாமா? உடனே பகீரதி பார்த்தார். சரி,
இருவருடைய கூற்றுப்படி எண்ணப்படியே நமக்கு ஈடேறிவிட்டது என்று நாம் இனிமேல் உங்களோடு நான் இருந்து வாழ மாட்டேன். குழந்தைதானே உங்களுக்கு வேணும். ஆமா, கையில் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள். நான் இனிமேல் உங்களுடன் வாழ மாட்டேன். அப்படியா? அம்மா, என்னை விட்டு நீ போக கூடாது தாயே. என்னம்மா இப்படி பேசுகிறார்? இல்லை மகாராஜா, என்னை விட உங்களுக்கு சிறந்த மனைவி, அழகான மனைவி கிடைப்பாள். கவலைப்படாதீர்கள். சந்திரகுல திலகனே, இந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டவன் சரி 8 வசுக்களிலே 8வது பாலகனாக பிறந்தவன். இவன் முற்பிறவியிலேயே காமதேனுவை களவு செய்வதற்கு மனைவியினுடைய பேச்சை கேட்டு வந்ததினால் அப்படியா அவன் இந்த பிறவியிலேயே பிரம்மச்சாரியாக வாழ்வான், மனைவி இல்லாமல் இருப்பான். ஆதலால் இவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. சரி 886 வருடம் இந்த பூமியில் வாழ்வான். அப்படியா? சந்திரகுல திலகனே, இந்த கையில் இருக்கும் குழந்தையை பச்சிலம் பாலகனை நீங்கள் வளர்க்க முடியாது. சரி, உங்களால் அது ஆகாத காரியம். நான் என்னிடத்தில் கொடுங்கள், அதை கொண்டு போய் அவனை வளர்த்து ஆளாக்கி கலைகள் ஆய கலைகள் அத்தனையும் கற்று அவனை ஒரு மாவீரனாக்கி விட்டு உங்களிடத்தில் ஒப்படைத்து வருகிறேன். அப்படியா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி குழந்தையை கையிலே வாங்கினால் கங்கை பகீரதி சரி அவன் வாங்கிக் கொண்டு சற்று நேரம் அப்படியே நடந்தேகி சென்றால் அப்படியே மறைந்து விட்டான். அப்படியா? மன்னவனுக்கு கவலையாகிவிட்டது. கங்கையை போல ஒரு பெண்ணவளை இனி காண முடியுமா என்று கங்கையை போல சித்திரம் வரைந்து கவலையில் ஆழ்ந்தான் மன்னவன். கங்கையை போல சித்திரம் வரைந்து கவலையில் ஆழ்ந்தான் மன்னனவன். காமதேவி அழகை போலே கண்டான் ஒரு வாலிபனை. கைதனிலே நில்லேந்தி கழிப்புடன் வரவும் மன்னன் கண்டான். இந்திரனோ இவன் சந்திரனோ யாரென்றும் எனக்கு தெரியவில்லை. முருகப்பிரானோ முன் செய்த தர்மம் எனக்கினை கிடைத்தது தவம் என அறிந்தேன். கங்கையின் மைந்தன் பீஷ்மரை கண்டு முற்றியாகி நிமிர்ந்து நின்றான். அந்த பாலகனை பார்த்தவுடனே அபாரமான இவருக்கு ஒரு எண்ணம் வந்து, இவன் ஒரு அழகாக பருவம் உள்ளவனாக வருகிறான், இவன் யார் என்று சந்திரகுல திலகன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பையன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன? இவரை பார்த்தா சத்திரி வீரனாக தெரிகின்றாரு, இவரிடத்தில் எவ்வளவு திறமை இருக்கும் என்று பார்ப்பார் என்று. ஏன்னா மனிதருக்கு மனிதர் அவருடைய திறமை என்ன இருக்குது என்று அறிய முடியாது. அவருடைய தொழிலிலும் அவருடைய வல்லமையில் தான் இவருக்கு சாதாரணப்பட்டவராக இருப்பவர் லேசன் மகா பெரியவராக இருப்பார்கள். இன்று இருவரும் மனதுக்குள் நினைத்துக் கொண்டு சரி அந்த பாலன் பகீரதன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன? வில்வளைத்து இளைஞன் பானம் தைத்து வேகமாக அதை இழுத்து விட்டார். மோகன பானவது மார்பில் பட்டு, மோகன பானவது மார்பில் பட்டு முச்சையிட்டு மன்னன் தரை சாய்ந்தான். அப்படியே மூச்சையாகிவிட்டார் ஒரு கை பானத்தினாலேயே. சரி மளமளவென்று தாயிற்கு இடத்திற்கு ஓடி வந்து விட்டான் அந்த பிள்ளை. பகீரதி பார்த்தா என்னைக்கு போனாலும் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம பிள்ளை வருவானே, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டான், தப்பு பண்ணிருக்கிறான் என்று ஞானத்தால் அறிந்த பகீரதி சரி ஆகா சந்தனு மன்னனை அல்லவா பானப்பிரயோகம் செய்து கீழே மயக்கம் வர செய்து விட்டான் என்று கையில் பாலகனை பிடித்துக் கொண்டு கரையேறி வருகின்றார். சரி வந்தவள் மயக்கம் தெளிந்து சந்தனு மகாராஜனை எழுப்பி விடுகின்றார். மகாராஜா யார்? கங்கையா? அம்மனி என்னம்மா? சாதுவாகுங்கள், நீங்கள் உடனே இதாகி விடாதீர்கள். சரி இதோ எதிர்க்க வல்லமை பெற்றவனாக இருப்பவன் உங்களுடைய பிள்ளை. என் பிள்ளையா? ஆமா. அப்படியா? உங்கள் மகன். 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகமம் 32 தர்மம் 64 கலைக்காணியம் 96 தத்துவம் 102 தர்மம் விகாசங்கள் அத்தனையும் அல்ல வில்லேற்றம் மல்லேற்றம் அத்தனையும் அவனுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கின்றேன். கற்றுவிட்டார். மகா வல்லவனவன். பாலகா யா கங்கையா யா இவர் யார் தெரியுமா? உன்னுடைய தந்தை. என் தந்தையா? ஆமா ஆமா. அப்படியா என்று சொன்ன உடனே
பாலகனை கைப்பிடித்து சந்துரு மன்னனிடத்தில் ஒப்படைத்து விட்டு கங்கை மறைந்தாள். சரி. தன் பாலகனை கூட்டிக் கொண்டு அரசவைக்கு வருகின்றார். மாமன்னர்கள் புடைசூழ இருக்கின்ற பொழுது சரி மகா வல்லவனாகிய காங்கேயனுக்கு பட்டாபிஷேகம் சூடி அந்த மன்னனை ஆள வைக்கின்றார். அப்படியா? சரி. சந்திரமா மன்னனுக்கு பின் அவர் அரசாளும் மன்னனாக ஆள வைக்கின்றார். ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தார். ஆமா, சற்று காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சரி. மன்னன் ஒரு நாள் அரசபையிலிருந்து விட்டு கீழே இறங்கி தூதர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு யமுனை நதி வரையாக வருகிறார். இவர் கரப்பக்கம் வர்றது அவருடைய வேலையாய் வந்து கொண்டிருக்கின்றார். ஆமா, கங்கை நதி முன்னால் வந்தார். இப்ப யமுனை நதி வரையாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். சரி. ஆமா, அந்த கரையோரமாக வந்தபோது தாகமாகி விட்டது. ஆற்றிலே இறங்கி சரி தாகத்தை தீர்த்து விட்டு அப்படி திரும்பி பார்க்கின்றார். ஒரு பரிமள வாடை அவரை அறியாமலே வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வாடை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, என்னன்னு தெரியவில்லையே. இந்த பக்கம் வருகின்றது. பரிமளத்தை பரப்புகின்ற குலம் யாரோ, தந்தை தாயாரோ என்று மன்னன் கேட்டபோது இயம்புகின்றாள் பெண்கோடியா. பரதர் குலம் தனி உதித்த, பரதர் குலம் தனி உதித்த பெண்கோடியாள் நானே என்றார். ஐயா, என் பெயர் பரிமளகந்தி. அப்படியா? நான் ஆற்றிலே படகு ஓட்டி பிழைக்கக்கூடியவள். ஓஹோ. என் தந்தை தாசராசன். சரி. தாசராசன் மன்னனுடைய மகளா? ஆமா. சரி, இது போதும் விளக்கம். அப்பா மந்திரி, என்ன ரதத்தை வேகமாக செலுத்த அவருடைய தந்தை இடத்திலே. சரி. பட்டீர் என்று உடனே ஒரு நொடியில் கொண்டு போய் மன்னனிடத்தில் கொண்டு விட்டார். வருகின்றார். உடனே மன்னன் சைகை காட்டுகின்றார் மன்னிடத்தில், கேள் அப்படின்னு. ஒரு பொண்ணு கேட்கறதுலயும் பாருங்க மறைமுகத்தை. என்ன செய்யறது? ஆமா ஆமா, இப்படி தலையை சாய்த்து விட்டார். மந்திரி கேட்கின்றார், தாசராச மன்னவனே, உங்களுடைய மகள் பரிமளகந்தி மீது என் மன்னன் மனதை பறிகொடுத்து விட்டார். ஆமையா, அவருக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கலாமா? ஓ, சந்துரு மன்னனா? இவர்தான். ஆமா ஆமா ஆமா, சந்திரகுல திலகனா? ஆமா, சந்திரகுல திலகனுக்கு நான் பொண்ணு கொடுப்பதில் நான் ஆட்சேபணம் பண்ணல. சந்தோஷம் தான். நான் பரதர் குலம். நல்லது. இருந்தாலும் பரவாயில்லை. என்ன? ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். அரசு குல மன்னர்கள் வந்து ஒரு தாரம், 2 தாரம், 3 தாரம் அப்படின்னு கணக்கில்லாம குழந்தைகள் பெருத்திருப்பார்கள். சரி. பட்டத்திற்குரியது என் மகள் வயிற்றில் பிறந்தால் அந்த குழந்தைக்குத்தான் பட்டாபிஷேகம் சூடுவேன் என்று சொன்னால் என் மகளை பொன் கொடுப்பதற்கு நான் தயாராகிறேன். நிபந்தனைதான். சரி, இது நடக்காதுப்பா. செலுத்த வீட்டுக்கு போலாம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, ராஜ்யத்துக்கு போவோம். இவருடைய மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளையை நாம் மணிமுடி சூட்டுவதென்றால் நடக்காத காரியம். ராஜ்யம் கொடுக்கலாமா? ஏனென்றால் காங்கேயனில் கைதனிலே கலம் பொழுதை பிரிந்து விட்டார், சட்டம் சொல்லி தாசரதன் தன் மகளை தர மறுத்தார். தாயில்லாமல் பாவியானே, இனி தாரம் இல்லா பாவியானே, தலைவிதியோ நான் முகனே, கட்டிலே புரண்டு வந்து, கட்டிலே புரண்டு வந்து கவலை கொண்டு வாடுகின்றார். கட்டிலே புரண்டு கொண்டு, கட்டிலே புரண்டு கொண்டு கவலை கொண்டான் ஊன்வரக்கம் அன்னம் ஆகாரமின்றி நமக்கு இவன் மனைவி கிடைக்க மாட்டா, இந்த பிறவியில் நமக்கு தாரம் என்பது இல்லை என்று சார்ந்து அப்படியே சோர்ந்து விட்டார். கவலை. மந்திரி வரப்போக இருப்பதை பார்த்த உடனே, என்ன நம்ம அப்பா வராம மந்திரியா வந்துகிட்டு இருக்கிறாரு, என்ன காரணம் புரியலையே அப்படின்னு சொல்லி காங்கேயன் கேட்கிறான். என்னப்பா நடந்தது விவரம்? தந்தை எங்கே? குறுங்கள். வேற ஒண்ணும் இல்லை. என்ன? இந்த நாட்டில் உள்ள பரிமளகந்தி என்ற பெண் மீது உன் தந்தை ஆசைப்பட்டு விட்டார் திருமணம் முடிப்பதற்கு. சரி, அவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த விவரம் நடந்தது அப்படின்னா உடனே தேரை போட்டு நான் போகிறேன் என்று தேரையொட்டி கொண்டு யாருமே துணை இல்லாமல் சரி காங்கேயனை அங்கு வருகின்றார். அப்படியா? ஆமா. வந்து தாசராசனை வணங்கி நின்று நமஸ்காரம் ஐயா அப்படின்றார். அரசி வணக்கம். நீங்க யார்? அவர் மூத்த மகன் நான். அப்படியா? ஆமா. சரி, தந்தையினுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காகத்தான் உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். என்னையா? என் தந்தைக்கு உன் மகளை
திருமணம் முடித்து கொடுங்கள் ஐயா. உங்கள் தந்தைக்கா? இங்க யாராவது உண்டா அப்பாவுக்கு பொண்ணு பாக்குற பிள்ளைய நம்ம பாத்திருக்கோமா? தியாகம் அப்படி இருக்கணும்யா. ஆமா ஆமா. இவன் தந்தை எண்ணுற்றான் கொல் என்னும் சொல் என்று மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று பாருங்கள் வள்ளுவர் பெருந்தகை சொல்லி இருக்கிறார். சரி. மகனே சென்று கேட்கின்றார். பா என்ன விவரம் விரத்த சொல்லுன்றார். சரி. மச்சகந்தி மன்னவனும் மன வாழ்க்கை சிறப்பாய் நடத்தி வர வேண்டும். என் தந்தைக்கு நீங்கள் மனமுடித்து கொடுக்க வேண்டும் உங்கள் மகளை. நீங்கள் எனக்கு பாட்டனார். ஆமா. எனக்கு பகீரதி தாய் அல்ல. சரி. மச்சகந்தியார், அதாவது இந்த பெண்ணவள் தான் எனக்கு, உங்களுடைய மகள் தான் எனக்கு தாய். என் பட்டம் அத்தனையுமே பதவி எல்லாத்தையும் உங்களுடைய மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய என் தம்பிமார்களுக்கு நான் ஒப்படைக்கின்றேன். நான் இப்பிறவியில் திருமணம் முடிக்க மாட்டேன். என்ன சபதம் பார்த்தீர்களா? உடனே அருகில் இருக்கக்கூடிய மந்திரி, என்ன மன்னர் சொல்லுகின்றேன்? இந்த இந்த உடல் யாரால் வந்தது? என் தந்தையால். பார்த்தீர்களா? நான் உயிர் பிழைத்து வாழ்வதை என் தந்தையால். அவரால் தானே. உடனே நான் தந்தைக்கு இல்லாத இந்த உடம்பும் உயிரும் எண்ணமும் இல்லை என்றால் வேற யாருக்கு நான் வாழ வேண்டும்? என்ன பயன்? அவரது ஆசையை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை. எல்லாம் புள்ள அப்படி இருக்கணும்யா. ஆமா ஆமா. இப்படி சொல்லி சரி. மச்சகந்தி மன்னவனோ மணவாழ்க்கை அங்கே சிறப்படைந்தார். கருவுற்றாள் மச்சகந்தி களிப்படைந்தாள் அந்த மாதரசி. மணி வயிற்றில் மழலை ஒன்று அங்கே பிறந்திடுமா? மணி வயிற்றில்